ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். என்னடா நம்ம மல்லி சீரியஸாக இருக்காங்களா? ஆமாங்க, உயிர் போகிற நிலமையில மல்லி இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மல்லி உயிர் பிழிப்பாங்களா அப்படின்றதே ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் தாங்க. ஏன்னா மல்லியை கொண்டது சாதாரண குழவி இல்லைங்க, ரொம்ப மோசமான குழவி. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான், ராஜேஸ்வரி வந்து ஆள் வச்சு குழவியை கொண்டு போயிட்டு மேலே மாடி தோட்டத்தில் விட்டு அந்த இடத்துல நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ஒரு செடியில் வந்து ஒரு பூ இருக்க போகிறாங்க. நம்ம மல்லியை இல்லை வெண்பா நீர் நான் பறிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போய் மல்லி பறிக்க அந்த குழவி மல்லி கையை கொட்டிடுதுங்க. கொட்டினது மட்டும் இல்லாமல் மல்லி அங்கேயே ஐயோ அம்மானு கத்தி மயக்கு போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெரியம்மா போயிட்டு பார்த்துட்டு ஐயோ மல்லி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து கதறாங்க. கதறினது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மேலே வராங்க. நம்ம விஜய் ஓடி போயிட்டு பார்க்குறாரு. என்னாச்சுன்னு கேட்க ஒரு குழவி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, இன்னொரு குழவி அதுக்கே இப்போ மயக்கமாக இருக்கான்னு கேட்க என்னன்னு தெரியல டாடான்னு சொல்ல மல்லியை தூக்கிட்டு ஓடுறாருங்க விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வேகமாக போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க. அவள் பொழைக்கிறது கஷ்டம்தான், அவ்வளோதான், அது கேஸ் புட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்க, நம்ம பெரியாமா ஐயோ மல்லி என்னாச்சு உனக்கு ஏதாச்சுன்னு கதறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி ஐயோ அம்மா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு ஐயோ அப்படின்னு கதற. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் மல்லி மல்லின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாருங்க. கீழே போயிட்டு காரில் வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போதே நம்மளோட வெண்பா குட்டியும் பெரியம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. மல்லி கண்ணத்துற மல்லி என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறாங்க. பதட்டத்திலே போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி கண்டிப்பாக உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளே வருங்க. முக்கியமாக நம்ம ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் தான் மெயினாக தெரியும். ஏன்னா அந்த குழவியை பற்றி நமக்கும் எதுவும் தெரியாதுங்க. இதனால் மல்லி உயிர் பிழைப்பாங்களா, மல்லியோட உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி குழப்பங்கள் எனக்குள்ளே இருக்குங்க. நம்ம மல்லி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்களோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமாக போயிட்டுருக்கு. ஸோ நண்பர்களே, நம்ம மல்லி உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உயிர் பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு யாருமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, அது பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ மல்லிக்கு எதுவும் ஆகாது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.